வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் 12th ஸ்டாண்டர்டில் 8th யூனிட்டில் எக்ஸசைஸ் 8.6ல் 6th சம் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட்டு 5th சம் வரை நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. இஃப் இசட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு இ பவர் டி. எஸ் கமா டி பிலாங்ஸ் டு ஆர். ஃபைண்ட் டோ இசட் பை டோ எஸ் and dou z by dou t at s equal to t equal to 1. என்ன கொடுத்துருக்காங்க, z of x, y ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு x and y ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் dou z by dou s. 5th சம் வரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து 5th சம் வரை பார்த்தீங்கன்னா dz by dt ஆர் dz by ds ஓட வேல்யூ கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த சம்மில் dou z by dou s and dou z by dou t கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். Okay, so first given எழுதியாச்சு. z of x comma y equal to x into tan inverse of x into y. Okay, so first one பார்க்கலாம். Number 1 dou z by dou s. இதோட ஃபார்முலா என்ன? dou z by variable 2 x and y. So dou x into dou x by dou எஸ், அதாவது இந்த கிராஸ் பார்க்கும்போது நமக்கு இங்கே இருக்கணும். ஓகே தானே? ஸோ ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு டோ ஒய் பை டோ எஸ். ஸோ இக்குவேஷன் 1 இதில் ஒவ்வொன்றா ஃபைண்ட் பண்ணி இந்த இக்குவேஷனில் கொண்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ் அப்படின்னா என்ன? இசட்டோட வேல்யூவை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே தானா? ஸோ பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு இன்ட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்னு இருக்குது. ஓகேவா? இதில் எத்தனை டேம் இருக்குது? 2 இருக்குது. ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் எக்ஸ் இருக்குது. டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்லேயும் ஒரு எக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இசட்டோட வேல்யூவை நம்ம எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை எப்படி பண்ணணும்? யூவி மெத்தடில் பண்ணணும். ஓகே தானா? ஸோ யூவி மெத்தடில் பண்ண போகிறோம். டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ யூவி கரெக்டாக? யூவி ஃபார்முலா என்ன? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஓகேவா? ஓகே, ஸோ இதை கொண்டு ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணலாம். யூங்கிறது x, so x into v dash tan inverse ஒருக்கா differentiate பண்ணும். so differentiation of tan inverse of நான் x வச்சு சொல்லி தரேன். ஓகேவா? so x ஓட tan inverse of x ஓட differentiation என்ன அப்படின்னா 1 by 1 plus x square. ஓகேவா? இது தெரிஞ்சால் இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, tan inverse of xy x equal to 1 by 1 plus x square. இது வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவில் எக்ஸ் வச்சு சொல்லி வந்திருக்கேன். ஸோ நமக்கு கொஷினில் என்ன இருக்குது? எக்ஸ்ஒய் இருக்குது. ஸோ எக்ஸ்ஒய்னா இங்கேயும் எக்ஸ்ஒய் வரும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ யூ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வி டேஷ். ஸோ வியை ஒருக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஃபார்முலா இது? ஸோ 1 by 1 ப்ளஸ் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இதில் வந்து எக்ஸும் ஒய்யும் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதை அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போது நார்மலாக எக்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சம் இதோடி முடிஞ்சிடும். வேறு எக்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ இப்போ டோ வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால ஒய் வந்து என்ன மாதிரி இருக்கும்? கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் வந்து என்ன ஆயிரும்? 1 ஆகிரும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸ் ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? ஒய். அதை மேலே போகும். இன்ட்டு ஒய். இதை எல்லோரும் மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஒய்யை எப்போவுமே மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இது யூ, இவ்வளோ என்ன? பி டேஷ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ளஸ் வி. ஸோ ப்ளஸ் பினா என்னங்க? இது. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்ட்டு யூ டேஷ். யூ டேஷ்னா என்ன? யூனா என்ன? எக்ஸ். அதை ஒருக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு இந்த ஒய் மேலே தானே சுரணி சேர்த்துக்கலாம். எக்ஸு ஒய் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் இது இன்ட்டு 1 தானே. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப்
xyன்னு நமக்கு கிடைச்சிக்குது என்ன டோ இசட் பை டோ எக்ஸ் ஓகேவா. ஸோ இது u v dash ப்ளஸ் திஸ் இஸ் v திஸ் இஸ் u dash 1 ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு டோ இசட் பை டோ ஒய் அப்படின்னா என்ன, இசட்டோட வேல்யூவை ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே மட்டும்தான் ஒய் இருக்குது. ஸோ எக்ஸு கண்டிப்பாக அது என்னது கான்ஸ்டன்ட் ஓகேவா. ஸோ எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ அப்படியே தான் இருக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய், ஸோ இங்கே ஒய் இருக்கனால இதை நம்ம ஒருக்கா டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக பண்ணணும் ஓகேவா. டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலான்னு 1/1 + x². ஸோ 1 டிவைடட் பை 1 + x²னா இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் இருக்குது. ஸோ x² y² நான் போட்டுக்கிறேன் ஓகேவா. இன்ட்டு அகைன் இங்கே ரெண்டெண்ணம் இருக்குது தானே, நம்ம ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஒய் வந்து 1 ஆகிரும், பட் எக்ஸ் வந்து என்ன கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளோதான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸு இங்கே எக்ஸு. ஸோ x² டிவைடட் பை 1 + x² y² கிடைக்கும் ஓகே தானா. ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம், டோ இசட் பை டோ ஒய் ஃபைன் பண்ணிட்டோம். இனி எக்ஸும் ஒய்யும். ஸோ கிவன் டோ எக்ஸ் பை டோ எஸ் ஓகே சாரி given x equal to t square and y equal to s e power t. Okay, so dou x by dou s வச்சு நல்லா கவனிக்கணும். இப்போ எக்ஸை எஸ்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இங்கே எஸ்ஸுங்கிற வேரியபிளே இல்லை நமக்கு ஓகேவா. ஸோ அதோட வேல்யூ கண்டிப்பாக 0 சிம்பிளாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு டோ ஒய் பை டோ எஸ்ஸு. ஸோ நமக்கு இங்கே எஸ்ஸு இன்ட்டு இ பவர் டீன்னு இருக்குது கரெக்டாக. இங்கே எஸ் இருந்தால் இங்கே எஸ் இருந்தால் நம்ம யூவி மெத்தடோ அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். யூவி மெத்தட் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டி. ஸோ இ பவர் டீங்கிறது கான்ஸ்டன்ட் இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ என்ன, எஸ் ஒருக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க 1. ஸோ இ பவர் டி தான் ஆன்சர் ஓகேவா. ஸோ இக்குவேஷன் 1ல் கொண்டு போடுறேன். இக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் டோ இசட் பை டோ எஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன டோ இசட் பை டோ எக்ஸ் என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம xy அதை அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். xy டிவைடட் பை 1 + x² y² ப்ளஸ் tan இன்வர்ஸ் xy ரைட். இது டோ இசட் பை டோ எக்ஸோட வேல்யூ இன்ட்டு நெக்ஸ்ட் என்ன வேணும் நமக்கு டோ எக்ஸ் பை டோ எஸ். இதோட வேல்யூ என்ன 0. ஸோ இதில் தெரியும் இந்த டோட்டல் வேல்யூ என்ன 0 தான். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், x² டிவைடட் பை 1 + x² y² ஓகே இன்ட்டு டோ ஒய் பை டோ எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி. ஸோ இந்த ஹோல் டேர்ம் என்ன 0. ஸோ நம்ம இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இதில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் மட்டும் வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்குது விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ t². ஸோ இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது, டீக்கு ஒரு ஸ்கொயர். ஸோ என்ன போடணும் t பவர் 4 ஓகே. இங்கே ஒரு ஸ்கொயர் இதில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ t பவர் 4 டிவைடட் பை 1 + x². ஸோ t power 4 y power yக்கு என்ன s ஓகே s² ஏன்னா இங்கே y² e பவர் 2t ரைட் இன்ட்டு இந்த e பவர் t. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து ஒன்றுமே நமக்கு காமன் இல்லையா அப்படின்னா இதுவும் சிலவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. இதில் ஒரு டேர்ம்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா 1 ப்ளஸ் அது அப்படிங்கிற மாதிரி சேர்ந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டெப் அவ்வளோதான். டோ இசட் பை டோ எஸ்ஸை இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நெக்ஸ்ட் கொஷினில் ஒன்று கொடுத்துருக்காங்களே, என்ன கொடுத்துருக்காங்க, புட் s ஈக்குவல் டு t ஈக்குவல் டு 1 இந்த வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம் ஓகே. இதில் டோ இசட் பை டோ எஸ்ஸில். ஸோ விச் இம்ப்ளைஸ் என்ன கிடைக்குது நமக்கு 1 power 4 okay dou z by dou s equal to 1 power 4 which is equal to 1 okay. So 1 divided by 1 plus t power 4 1 into s square. s க்கும் எத்தனை 1 தான் e power
2t e power 1. So e power 2 into 1. மேலே என்ன கொடுத்துருக்காங்க e power 1. அப்போ e power 1 which is equal to e divided by 1 plus 1 into e power 2. So e power 2. That means e square. ஓகேவா, இதான் என்ன dou z by dou s. இந்த கொஷின் இதோட முடியுதா? இல்லை, அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, dou z by dou tன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே மெத்தட் தான். இப்போ நீங்கள் இங்கே எஸ் இருக்க இடத்துல டி போடுவீங்க, கரெக்டாக? அப்போது நல்லா கவனிக்கணும், ஃபஸ்ட்டு போட்ட ஃபார்முலாவில் dou z by dou x தான் வரும், ஆனால் dou x divided by t. ஸோ இந்த செகண்ட் டேர்ம் இதுவும் மட்டும்தான் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் திரும்ப நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ செகண்ட் டேர்ம் எப்போவுமே செய்யும்போது ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்க, dou z by dou t கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும், dou z by dou x into dou x by dou t plus dou z by dou y into dou y by dou tன்னு தெரியும். ஸோ இதை equation 2ன்னு எடுத்துட்டேன். இந்த டேர்ம் ஆல்ரெடி நம்ம நம்பர் 1ல் ஃபைன் பண்ணது. ஸோ நான் வேல்யூஸ் மட்டும் எழுதி எடுத்திருக்கேன். ஸோ dou z by dou x நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், dou z by dou y இதுவும் ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது அகைன் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. சரியா? நமக்கு என்ன வேணும், dou x-ஐ t-யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், dou y-ஐ t-யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ கிவன் என்ன, x-உம் y-யும் எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ dou x-ஐ t-யை வச்சு, ஸோ dou t equal to t ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, 2t. சிம்பிளாக முடிஞ்சிடும், கரெக்ட்? x power n, differentiation of x power n equal to n into x power n minus 1. so differentiation of t square, so power ஃப்ரண்டில் வரும் 2t, பவரில் ஒன்று மைனஸ் ஆகும், அப்போ 2 minus 1 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு dou y by dou t which is equal to, பார்த்தீங்க அப்படின்னா e power t, இங்கே s வந்தப்போ என்ன, கான்ஸ்டன்ட். ஸோ s அப்படியே தான் இருக்கும். e power t differentiation of e power x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, e power x. இப்போ இங்கே e power t t-யை வச்சு தானே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் அதோட வேல்யூ என்ன, e power t தான், சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ ஈக்குவேஷன் 2ல் கொண்டு அப்ளை பண்ணுறேன். dou z by dou t equal to first value dou z by dou x. so xy by 1 plus x square y square into tan inverse of xy into dou x by dou t into 2t plus dou z by dou y ஃபைன் பண்ணி வச்சது x square divided by 1 plus x square y square into dou y by dou t என்ன கொடுத்துருக்காங்க, s e power t நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கும் ஒய்க்கும் அதோட வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ t ஸ்கொயர், ஒய்யோட வேல்யூ s e power t divided by 1 plus இப்போ x ஸ்கொயர், ஸோ t ஸ்கொயர்னா அப்போ t பவர் 4, y ஸ்கொயர், ஸோ s ஸ்கொயர் e பவர் 2t. ஓகேவா? இதை ஆல்ரெடி பார்த்துட்டு அதனால் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். ஓகே, tan இன்வர்ஸ் ஆஃப் xy, எக்ஸ்னா என்ன, t ஸ்கொயர், ஸோ t ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ s e பவர் t இன்ட்டு வெளியே இருக்கக்கூடிய ஆன்சர் வேல்யூ என்ன, 2t ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா t பவர் 4 by 1 ப்ளஸ் t பவர் 4, இங்கே இருக்க டேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ரைட்? எஸ் ஸ்கொயர் இ பவர் 2t இன்ட்டு எஸ் இ பவர் டின்னு கிடைக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு dou z by dou t ஈஸியாக ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பெரிய பெரிய டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே பயப்பட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு இதில் ஷார்ட்டாக காமன் டேர்ம்ஸ் வெளியே இருக்கணும், அந்த இதுவே தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக புட், ஓகே,
என்ன போட்டுடலாம், புட் கொஷினில் s equal to t equal to 1 அப்ளை பண்ண சொன்னாங்களா, ஸோ அதை டைரெக்டாக போட்டால் போச்சு. ஸோ டோ இசட் பை டோ டி ஈக்குவல் டு எல்லாத்துக்கும் 1 போட்டுருங்க. ஸோ 1 ஸ்கொயர் 1, எஸ்ஸோட வேல்யூ 1, இ பவர் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 1 இ பவர் 2 இன்டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் 1 1 இ பவர் 1 ப்ளஸ் ஓகே இன்டு into 2t, so 2 into 1 plus இது second term, okay, so 1 power 4 which is equal to 1, so 1 divided by 1 plus 1 into e power 2 into s க்கு value 1 e power 1, so value என்ன கிடைக்குது, which is equal to e divided by e power 1 equal to 1, so 1 plus 1 into e square, so e square into tan inverse 1 into e, so tan inverse e into 2, so into 2 ஆனால் ஃப்ரெண்டில் 2 நீ எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ப்ளஸ் 1 into e, so e divided by 1 plus e ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, இதில் வந்து ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்து சொல்லித்தரதில்லை, நானட்டே செய்கிறது. ஸோ இதில் வந்து ஒரு பிளண்டர் மிஸ்டேக் விட்டுருக்கேன், அந்த வேல்யூஸ் எழுதும்போது ஒரு ப்ளஸ் மிஸ் ஆகியிருக்கு. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு ப்ளஸ் உண்டு. ஓகே, ஸோ லாஸ்ட் ஆன்சர் செக் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிட்டு. ஓகே, ஸோ ப்ளஸ் இதில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஒரு ப்ளஸ். ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் டேம் வர்றதுனால இந்த 2வை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இங்கே மல்டிப்ளை போட்டிருந்தேன். ஸோ 2வை சும்மா நார்மலாக எடுத்துக்கிட்டேன், புரியுதுங்களா. ஸோ நமக்கு இப்போ என்ன அப்படின்னா இடையில ப்ளஸ் இருக்கனால இந்த 2 கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டேமுக்கும் போகும், செகண்ட் டேமுக்கும் போகும். நான் கண்டிப்பாக இப்போ இங்கே என்ன போடணும், ஒரு 2 போடணும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ டோ இசட் பை டோ டி. நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு அதாவது நம்மளால் மேக்ஸ் நல்லா தரவாக செய்ய முடியுது, நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு சம்மில் மிஸ்டேக் போடும்போது சிலவங்க இப்போ எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க மிஸ்டேக் போடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன மிஸ்டேக் போடுறாங்க அந்த சம்மில் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸால் கண்டுபிடிக்க முடியாது, ரைட். ஸோ வேறு ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க, அது அவங்க ஸ்டாஃபாக இருக்கலாம், டியூஷன் டீச்சர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் அவங்களால அந்த சம்மை செய்தவங்களால அந்த சம்மை வந்து மிஸ்டேக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது எப்போவுமே, நீங்கள் எப்போ உங்கள் ஒரு சம் செய்கிறீங்க, ஒரு சின்ன சம்மோ பெரிய சம்மோ, உங்கள் மிஸ்டேக்கை நீங்கள் எப்போ கண்டுபிடிக்க தொடங்குறீங்களோ அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக மேக்ஸில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகேவா, இதில் மிஸ்டேக் வந்ததுனால ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு சம் போடுறீங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் எதுலேயோ ஒரு சின்ன மிஸ்டேக் வருது, இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா அது வந்து பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு எப்போவுமே யூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ ஸ்பீடாக செய்வீங்க, ரொம்ப நமக்கு தெரியும். இப்போது ப்ளஸில் வரக்கூடிய ஆன்சர் மட்டும் மைனஸில் வந்திருக்கு, அப்போ அது என்ன அப்படின்னு நமக்கு செக் பண்ண பொறுமை கண்டிப்பாக அதில் வேணும். அது கண்டிப்பாக அதை நம்ம ப்ராக்டிஸில் தான் எடுக்க முடியும். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு தேங்க்யூ.